போன தேர்தலில் நான் வந்து 3000 ஓட்டில் ஜெயித்தேன் அப்படிங்கிறதுக்காக உடனே சந்தேகம் வந்து நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதனால் நான் வந்து சேஃபாக ஒரு தொகுதியை தேடி போகணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் ஒரு கட்சி தலைவருங்கிற மட்டும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் நான் நிற்கிறேன். நான் சொன்னேன், இது எனக்கு ஓட்டு உள்ள ஒரு சொந்த தொகுதி, என் கிராமம் அந்த தொகுதிக்குள்ள இருக்கு, முதல்ல என்னை அங்கீகரித்த தொகுதி. நான் எத்தனை முறை நின்னாலும் ஜனங்க வந்து என்னை ஏற்றுக்குவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் இதில் தான் நிற்பேன் அப்படின்னு தொடக்கத்திலேயே அந்த நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். அதில் உறுதியாக இருந்தேன். இல்லையே, யார் வந்து எனக்கு ஓட்டு போட மறுக்கிறாங்களோ அவங்களே என்ன ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு நான் அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ஓட்டு போடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு உள்ளூரை எனக்கு உணர்வு சொல்லிச்சு. அப்போ இந்த தடவை நம்ம வந்து இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு நான் உறுதியாக முடிவெடுத்தேன். சரியாக 1,00,000 ஓட்டு இப்போ கூடுதலாக வந்து கிடைச்சிருக்கு. நான் அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் கண்கலங்கி நன்றியை மனசார காணிக்கையாக்கினேன்.